வணக்க நண்பர்களே. 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல. அதனால் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு முன்னாடியே அது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியாது. ஏன்னா நாளைக்கு வந்து அந்த கோர்ட் சொல்ல போகிற அந்த தீர்ப்பில் தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்றைக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே போல தான் தளபதி படத்தை வந்து அந்த ட்ரைசர் வெளியிடாமல் அந்த தேட்டர்லாம் ரோகிணி தேட்டர்லாம் அடித்து நொறுக்குனாங்க. அப்பயும் இதே மாதிரி கட்சி ஏன்னா சன் பிக்சருக்கு வந்து அந்த படத்தை கொடுக்காதனால இவங்க வந்து அந்த மாதிரி அமக்கலம் பண்ணாங்க. ட்ரைசரை வந்து வெளியிட விடாமல் ரொம்ப இழுத்துன்னு போயிட்டு தளபதி வந்து மோடிஜி கிட்ட பேசி அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் சும்மா விட்டுருவாங்களா? ஸோ படத்தவே அதனால தான் வந்து என்னையோ ஒரு சாக்க சொல்லி நிறுத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு படத்தையே இந்த மாதிரி பண்ணாலும் ஒரு சாதாரண மக்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க, எத்தனை கோடி எவ்வளோ வந்து ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இதிலேருந்தே தெளிவாக புரியும். நீங்கள் படத்தை வேணும்னா ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கலாம். ஆனால் 2026 தளபதி தான் தலைவர் ஆவது உறுதி.